வணக்கம் சார். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானங்களில் தமிழகம் ரொம்ப பாதிக்கப்படும், இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழகம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது உண்மைதானா? இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இதை தீர்மானமாக நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு இது உண்மையா இல்லையான்னு தெரியாது. எது உண்மை எது பொய் என்று தெரியாதே ஒரு கூட்டம் அதற்கு ஒரு தீர்மானம் என்பது ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது தவிர எங்களை பார்த்து இது உண்மைதானா என்று கேட்பது தவறானது. இது உண்மையா பொய்யா என்பது தெரியாமல் ஒரு கூட்டம் கூட்டி அதுல இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பது என்பது தமிழகத்துல நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை, தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத தன்மையை மறைப்பதற்காக முதலமைச்சரால் நடத்தப்பட்ட ஒரு நாடகமாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். சார், இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 63 கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் பங்கேற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலமைச்சர் கூப்பிட்டாருன்னு போயிருக்கிறாங்க. இதுல எந்த அளவும் உண்மை இல்லை என்பதுதான் தெளிவானது. அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் நாம அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். நம்மை பொறுத்தவரையில இந்த தொகுதி மறுசீரமைப்புல இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகிற திமுக அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கூட்டணி தான் மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி வரைவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னது. அதை கடுமையாக எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும். ஆனால் இப்பொழுது ஒரு யூட்டர்ன் அடித்து தேவையில்லாத பயன் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி நேரத்தை செலவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இது மத்திய அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கும் சார்? ஒரு அழுத்தமும் இல்லாத ஒன்றை இது குறித்து எந்த ஒரு தீர்மானமும் இல்லாத போது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடகத்தை நடிப்பவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இதனால எந்த தாக்கமும் மத்திய அரசின் மீது இருக்காது. உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு நன்றி சார். நன்றி.